வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சியால் நிர்வாக முடக்கல் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அமைய இன்று நண்பகல் 12 மணி வரை குறைந்த நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பல தரப்பினரிடம் இருந்து கிடைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிர்வாக முடக்கலுக்கு சில அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் பல அமைப்புகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் நிர்வாக முடக்கு போராட்டத்திற்கான அழைப்பிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஒரு சிலரின் தன்னிச்சையான செயற்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அந்த கிளை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியமும் தமது மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை யாழ் நகரம் உள்ளிட்ட பல இடங்களில் பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் காணப்பட்டுமை எவ்வாறு அவதானிக்க முடிந்தது. வவுனியா ஓமந்தை ஏனையின் வீதியில் நேற்று இரவு நடந்த விபத்தில் பெண் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். 13 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கண்டியில் இருந்து முல்லைத்தீவு விஸ்வமடு நோக்கி பயணித்து கப்ரக வாகனம் ஓமந்தை மாணிக்கர் வளவு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து பாரவூர்தி ஒன்றுடன் மோதி தடம் புரண்டது. அதில் பயணித்த பெண்கள் சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் வீதியில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவ இடத்திலேயே பெண் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். 13 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் 5 பேர் சிறுவர்கள் என்றும் 8 பேர் பெண்கள் என்றும் மருத்துவமனை தகவல்கள் தெரிவித்துள்ளன. வாகனத்தில் பயணித்த அனைவரும் உறவினர்கள் என்றும் கண்டியில் நடைபெற்ற மரண வீடு ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமடு நோக்கி பயணித்த போதே விபத்தில் சிக்கினர் என்றும் தெரிய வருகின்றது. அதேவேளை விபத்தில் சிக்கிய சிறுவன் உட்பட 3 அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுகின்றனர் என்று மருத்துவமனை தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாண கடற்பரப்புகளில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலையை காணப்படும் என்று இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: தப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை, முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றுள்ளது. அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. 2025ஆம் கல்வி ஆண்டிற்கான தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை விடுமுறை கடந்த ஆகஸ்ட் 7ஆம் திகதி முதல் நேற்று வரை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதல் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை விடுமுறை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 19 வரை இடம்பெறும். இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நாளை மறுதினம் 20ஆம் திகதி முதல் எதிர்வரும் 24ஆம் திகதி வரையான 5 நாட்கள் 2ஆம் தவணை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கொனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கருத்துரைத்த சீமான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை கேலி செய்து பேசியது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடம் உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டால் தளபதி தளபதி என்று கத்துகின்றனர். எனக்கோ அது தலைவிதி என்று கேட்கின்றது என சீமான் தெரிவித்துள்ளார். எதற்காக வருகை தந்தீர்கள் என கேட்டால் டிவி கே என்று கத்துகின்றனர்.
வருகின்றனர். டீ விற்கவா இவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். புலி வேட்டைக்கு செல்லும் வழியில் அணில்கள் குறுக்கே ஓடுகின்றன. பத்திரமாக மரத்தில் ஏறி இருங்கள். அணிலை ஓரமா போய் விளையாடு, குறுக்கே வராதே. அணிலை வேட்டையாடி சாப்பிட்டால் புலிக்கு என்ன மரியாதை என்று சீமான் கேலி செய்துள்ளார். சீமானின் இக்கருத்து சமூக ஊடகங்களில் பரவலாகி வருவதுடன் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த நிலநடுக்கம் இந்தோனேசியாவின் போசோ மாவட்டத்திற்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் 5.8 ரிக்டராக பதிவாகியுள்ளது. சுமார் 15 தடவைகளுக்கு மேலாக அதிர்வுகள் ஏற்பட்டதால் அங்குள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 29 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா நடைபெறவுள்ள ஆசிய கிண்ண தொடரில் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணிச்சுமை காரணமாக இந்த தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் பும்ரா விளையாட உள்ளதாக கூறப்படுகின்றமை இந்திய அணிக்கு மிக பெரும் பலமாக அமையும் என கருதப்படுகின்றது. ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பும்ரா 3 போட்டிகளில் மட்டும் விளையாடிய நிலையில் இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார். ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 9 முதல் 28 வரை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற உள்ளது. இதில் நடப்பு சாம்பியன் இந்தியா உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்க உள்ளன. அதன்படி ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான் அணிகளும், பி பிரிவில் இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.